ஹாய் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிறகடி காசை சீரியல் இன்றைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, ரோகிணி என்ன பண்ணுறாங்க, மனோஜோட ஷோரூமுக்கு பிரியாணி வாங்கிட்டு வராங்க. இதை பார்த்த மனோஜ் வந்து என்ன பிரியாணியோட வண்டியா அப்படின்னும் போது சரி வா சாப்பிட்லான்னு ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எலியை பிடிக்கணுன்ற மாதிரி சொல்ல, அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பூனை ஒன்று எடுத்துகிட்டு வராங்க. ரோகிணி அந்த பூனையை விட்டு இது பார்த்துக்கோ எலியை பிடிக்கிற வேலையெல்லாம் சொல்லிவிட்டு அப்போ ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து உங்ககிட்ட இவ்வளோ நாள் பேசி ரொம்ப நாள் ஆகுது இப்படியெல்லாம் உட்காந்து பேசின்ற மாதிரி சொல்ல, இவரும் அப்படியே மனசை விட்டு அப்படியே ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முத்து மீனா எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க இங்கிலீஷ் கிளாஸ் போகிறாங்க இல்லையா, அதை வந்து என்ன பண்ணுறாங்க, இங்கே பெருமையாக இங்கிலீஷ்லேயே பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அண்ணாமலையெல்லாம் டேடின்னு தான் கூப்பிடுவேன், மீனோட அம்மா வந்து ஆன்ட்டின்னு தான் கூப்பிடுவேன், என் ஒய்ஃபை டார்லிங் தான் கூப்பிடுவேன்ற மாதிரி அப்படியே ஜாலியாக ஃபன்னாக அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா சத்யாவுக்கு என்ன ஆகுது, ரேகா கிட்டேருந்து கால் வருது. அவர் போய் என்ன பேசிகிட்டு இருக்காரு. அப்போ முத்து மாடிக்கு வராரு. என்னன்னு கேட்கும்போது அவளுக்கு வந்து ஏதோ டவுட்டாக இருக்கா, அவங்க அப்பாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சுன்ற மாதிரி அவள் சொல்கிறா அப்படின்னும் போது அப்போது முத்து கேட்குறாரு, அவர் உன்னை எப்படி ஆஃபீஸில் நடத்துகிறாருன்னு ஒன்று, இல்லை முக்கியமான பொறுப்பெல்லாம் என்கிட்ட தான் கொடுத்துருக்காருன்ற மாதிரி சொல்ல, அப்போ விடு பார்த்துக்கலாம், இப்போதைக்கு எதுவும் தெரிகிற மாதிரி தெரியல, எனக்கு தெரிஞ்சாலும் நம்ம பார்த்துக்கலான்ற மாதிரி முத்து வந்து சத்யாவுக்கு ஆறுதல் சொல்கிறாரு. அப்படியே அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா விஜய் என்ன பண்ணுறாங்க, ரூமில் இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பார்ட்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்ருதியோட அம்மா வந்து இவங்களை கூப்பிட்டு வச்சு விஜயை கூப்பிட்டு வச்சு டான்ஸ் ஆட சொல்ல, இதில் கோவப்பட்டு குடிக்கிறவங்க மத்தியில் நான் போய் டான்ஸ் ஆடணுமான்னு கோவப்பட்டு என்ன பண்ணுறாங்க, அப்படியே ஸ்ருதி அவங்க அம்மாவை திட்டுற மாதிரி இன்றைக்கான எபிசோடு முடிக்கிறாங்க. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.